என்ன தான் பிடிக்க வராங்க நேராக தெரியுது. யாருன்னா அவங்க ஃபுட் ரெடி எப்பயே ஆயிடுச்சுங்க, ஆனால் ஃபுட் ரெடி கொடுக்கவே இல்லைங்க. டேய் என்னடா உட்கார கூட விட மாட்டீங்க, டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஹலோ, இல்லை ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணுறேன். வந்துட்டான், எந்த ரூம்னு தெரில. டேய் என்னடா மறிக்கிற, என் வீட்டு வரியா? 12:44 இது வரைக்குமே ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு. உங்களை சாவடிக்கிறா. ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். கிட்டத்தட்ட 10 hours ஓட்டலான்ற ஒரு முடிவில் இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஆர் பைக்கில் தான் ஓட்ட போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. காலையிலே வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, 7:30க்கு வந்துடுச்சு. பட் ஏன்னா இங்கே ஹோட்டல் தான் எதுன்னு தெரில. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. நானும் கரெக்டாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் லொக்கேஷனும் வந்துட்டேன். பட் நமக்கு வந்து இங்கே பார்த்தா அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டே இங்கே இல்லாதால என்ன பண்ணாங்க ஜொமேட்டோ சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 rupees வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்டர் பைசா வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஆர்டர் எடுக்கவும் இல்லை, டெலிவரி பண்ணவும் இல்லை. பட் நமக்கு வந்து அந்த ஆர்டர் பைசா வந்துச்சு. பட் நான் அங்கேருந்து வந்த ஒரு 1.5 kilometer இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்தோம், அதுக்கான அமௌண்ட்டு 23 rupees கொடுத்துட்டாங்க. அது பாருங்க. அதனால் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ணாமல் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. பட் அடுத்த ஆர்டர் பார்ப்போம். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். இன்றைக்கி ஃபுல் டேயில் எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் வருது, நம்ம எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டோம் அப்படின்ற வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு டைம் நைட்டு 10 மணி ஆகும். 10 இல்லை 11 கூட ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி ஃபுல் டேவே வந்து வேறு மாதிரி பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா வெயில் வேறு. இப்போ வந்து 7:30 தான் ஆகுது, மார்னிங் 7:30 தான் ஆகுது. 7:30ன்றதால பெருசாக வெயில் தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 10-11 o'clock மேலெலாம் பாருங்கள் ஃபுல்லாக வெயில் வந்துடும். சரி ஸோ கைஸ், நான் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட தான் கைஸ் செகண்ட் ஆர்டரே வந்திருக்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா 8:26. 8:26 தான் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்கிட்டு வரோம். இந்த மாதிரி 1 hour 2 hour வெயிட் பண்ணால் எங்கே ஆர்டர் எடுக்கிறது? 2752. 7 o'clock வந்து இப்போ 8:30 ஆயிடுச்சு. இப்போ தான் 2வது ஆர்டர் எடுக்கிறேன். 1.5 மணி நேரமாக 2 ஆர்டர் தான் வந்திருக்கு. பட் நான் இருக்கிற இடம் அந்த மாதிரியானான்னு தெரில. நான் வந்து அவுட் ஆஃப் ஏரியா தானே, ஊரப்பாக்கம் ஜோன் தானே, அதனால கொஞ்சம் ஆர்டரும் கம்மியாக தான் வரும். இது சென்னைக்குள்ளனா நிறைய வரும். அப்புறம் ஒய் பிளாக் ஒய்ன்றேன். என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். நீங்களா இதுதானே? ஏ கைஸ், 3வது ஆர்டர் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:21 வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தா A2P அடையார் ஆனந்தமாங்கல்ல. ரொம்ப வெறுப்பாகுது. 1 hour ஒன்ஸு 1/2 hour ஒன்ஸு தான் ஆர்டரே வருது. அதுக்குள்ளே இவன் வேறு சுருன்னு அடிக்கிறான். வேறு உள்ள சட்டைக்குள்ளெல்லாம் வேறு இப்போவே தண்ணி ஒழுகுது. டைம் 9:21 இந்த நிலமனா போகலாம். ரொம்ப கஷ்டங்க. சம்மர் டைம் வேறையா, அடி கொளுத்தி ஓட போகிறாங்க. வலுக்குது. 499 பிக் ஆர்டர் இன்னும். ஆனால் இவங்க ஆர்டர் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. A2P வந்தாலே இதே பிரச்சனை தான். சீக்கிரம் ஃபுட் ரெடி கொடுக்க மாட்டாங்க. ஃபுட் ரெடி ஆனாலும் ஃபுட் ரெடி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சம்டைம் கூட்டம் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். மாதிரி மார்னிங்கே எத்தனை பேர் நிற்கிறாங்க, இன்னும் போக போக எத்தனை பேர் நிற்பாங்கன்னு தெரில. எனக்கு ஜொமேட்டோவில் ஒரு டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே வந்து ஆர்டர் எடுக்கணும். அந்த டைமிங்கும் முடிச்சு ரெஸ்டாரண்ட்ஸ் லேட் போய் 3 minutes போடுறாங்க.
இதே ஸ்விக்கியாக இருந்தால் அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ₹1 எக்ஸ்ட்ரா வரும். யாரா அவங்க ஃபுட் ரெடி எப்பயே ஆயிடுச்சுங்க, ஆனால் ஃபுட் ரெடி கொடுக்கவே இல்லைங்க. ஸோ கைஸ், இந்த ஏடிபி வந்தாலே இதே தொல்லை தான். இந்த ஃபுட் ரெடியே கொடுக்க மாட்டானுங்க, டென்ஷன் பண்ணுவானுங்க. ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி ஆகிடும், அது கீழே ஏன்னா வச்சுருவானுங்க. ஃபுட் ரெடி கொடுத்தா தானே போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டு. ஓகே. ஸோ கைஸ், 3 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரா பக்கத்தில் இருக்கோம். இப்போ நான் வந்து மறைமலை நகர் போகணும். டைம் ஆஃப் அவ்வளோதான், டிஃபன் சாப்பிட்ற டைம் ஆச்சு. இல்லை போய் சாப்பிட்டு தான் வரணும். சாப்பிட்டு இதுக்கப்புறம் 12 மணிக்கு வரணும். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நான் ஓட்டியிருக்கேன். அதாவது 7 to 7 மணிக்கு லாகின் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 மணிக்கோட க்ளோஸ் பண்ணிட்டான். 3 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா? 100 கூட வரலைங்க 3 ஹவர்ஸுக்கு. நினச்சாலே சத்தியமாக 100 கூட வரல. ஆனால் 3 ஆர்டர் எடுத்திருக்கேன். அதுதான் கோ டு ஹோம்னு போட்டிருக்கான். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. 20 மினிட்ஸ் ஆர்டர் வந்தால் ஓகே. இங்கே பாருங்கள், 3 ட்ரிப் போயிருக்கான். அது ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பட் ஆனால் அதுக்கு நமக்கு அமௌண்ட் வந்துருச்சு. எவ்வளோ வந்துச்சு? ₹96 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸாக ஓட்டியிருக்கேன். ரொம்ப மோசம். இப்படியெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு அட்லீஸ்ட் அவங்க எவ்வளோ வரும்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ₹300 வரும்னு சொன்னாங்க. 3 ஹவர் ஓட்டினா ₹300 வரும்னு சொன்னாங்க. ஆனால் ₹300 வரல, ₹100 தான் வந்துச்சு. என்ன பண்ணுறது தெரில. இந்த ₹96 பெட்ரோலுக்கே சரியாயிடும். ஃபுல் டேயில் பார்க்கும். இப்போ என்ன டைம்? 9:42. அடுத்த ஆர்டர் வந்தால் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா ரூம் போயிட்டு சாப்பிட்டு 12 மணிக்கு மேலே கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து இருங்கள். ஏ காய்ஸ், ஐ ஆம் கம் பேக். எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா டைம் 12:13 நினைக்கிறேன். 12:14 ஆகுது. லாகின் பண்ணியாச்சு. காலையில் வந்தோம், ஒரு 3 ஹவர் ஓட்டினோம். அடுத்து இப்போ 12 o'clock to 4 o'clock வரைக்கும் 4 ஹவர் ஓட்ட போகிறோம். இப்போ எவ்வளோ ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம். உடனே ஆர்டர் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆர்டரே கொடுக்க மாட்டானுங்க. நம்மளை வச்சுன்னு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு ஆரன் கூட அடிக்காமல் இவ்வளோ பெரிய காரை தூக்கிட்டு போகிறாரு. நான் போய் ரைட் எடுத்துருந்தேன், என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு. ஒரு வழியாக ஆர்டர் வந்துருச்சு. கரெக்டாக இப்போ செகண்ட் ஆர்டர் சாப்பிடுவாங்கள வந்திருக்கு. சாரி, ஃபஸ்ட் ஆர்டரே சாப்பிடுவாங்கள வந்திருக்கு. ஆர்டர் ரெடியாகவே 10 நிமிஷம் ஆகுமா? அது வேறு வெயிட் பண்ணும். ப்ளஸ் இது ஒரு தயிர் சாதமா? அப்பாவி, கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து தயிர் சாதம் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆமாம், வெயிலுக்கு தயிர் சாதம் சாப்பிடுவாங்களா? 10 நிமிஷம் ஆர்டர் ரெடி ஆகும். 10 நிமிஷம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நமக்கு ஒரு 2 நிமிஷத்துல இந்த ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. ஆர்டர் பிக்கப் பண்ணுறோம். காலையில் ஒரு வாட்டி வந்தோம் இங்கே, இப்போ 2வது ஒரு வாட்டி வரேன். பட் உள்ளே தான் யாருமே இல்லை. 1186 புரியல. சரி, இப்போ கொடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க சரி, ஓகே. நான் மேலே போகவே இல்லை, அதான் உங்ககிட்ட கேட்க தான் வந்தேன். கால் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. ஆமாம்மா, கீழே செக்யூரிட்டி இருப்பாங்களா? அங்கே இருக்கேன். சரி, ஓகே. பண்ணுறது அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. 12:44 இது வரைக்குமே ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு. உங்களை சாவடிக்கிறாரா? கண்டென்ட்டும் இன்றைக்கி பெருசாக எதுவும் கிடைக்கல, ஆர்டரும் பெருசாக எதுவும் கிடைக்கல. மணி 1 மணி ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு ஜொமேட்டோவே ஊற்றி மூடுற வேண்டியதான். வந்துட்டான். அடுத்த ஆர்டர் வந்துட்டான். கேட்டை தாண்டிடுறான். எதனா ஒரு லாங் ரைடு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 100 ரூபா 110 ரூபா மாதிரி.
எங்கேயும் அல் அசாமில் தான் இருக்கணும். டேய் யாரா நீங்கள் 33 ரூபாலாம் கொடுக்குறீங்களே. ராஜஸ்தானி ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்குது. ஆப்போசிட் போய் கிராஸ் பண்ணி உள்ளே போனோம். அதானே இருக்குடா கிராசிங் கும்பிட்ட. பெட்ரோல் விற்கிற விலைக்கு இருக்குது கிராசிங்கு. அதை விட்டு நாங்கள் போய் கிராஸ் பண்ண வரணுமா? உன்னை சாவடிச்சிடும். ஒரு 1000 வானவில்ல சட்டுன்னு நான் தொலைச்சான். நான் என்ன பண்ணுவேன் புள்ள. தானே நானே 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 தானே நானே நானே நானே. எல்லாம் எங்கே ஓடுறாங்க? இன்னைக்கு சண்டே தானே, எல்லாம் எவனா போயிட்டுருக்காங்க. ஏன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுத்து ஆர்டர் கூட தானே எங்களுக்கு எல்லாம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி ஆர்டர் வரும், நாங்களும் சம்பாதிப்போம். ஆனால் சண்டே ஆனால் சுற்றின்னு இருக்கீங்க. ஸோ கைஸ், நானும் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆர்டர் கொடுக்க. பட் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம் செக்யூரிட்டியெல்லாம் ஒரு சில மாதிரி பண்ணுவாங்க. வண்டி எங்கே விடக்கூடாது, எங்கே விடணும், அங்கே விடணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது அவங்க வேலை ஓகே அப்படின்னுவாங்க. ஆனால் அது சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல. நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா தம்பி வலை விடக்கூடாதுப்பா, இப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்னோம். ஏய் அங்கேயே விட்றேன், அப்படி விட்றேன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ இங்கே ஒரு ஆப்போசிட்டில் தான் வண்டி விட்டுருக்கேன், இங்கேயே விட்டுருக்கோம்னா கேட்கவே இல்லை. ஒரு மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கணும் எல்லோரும். ரெண்டு ஆர்டர் வந்துருச்சு. காலையில் ஒரு 3, இப்போது 2, 5 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட். ஜொமேட்டோ ஓட்டுறோம், ரேபிடோவில் போனால் ரேபிடோவில் ஆர்டர் வரல. இது என்ன தான் பண்ணுறதுனால எப்படி தானே சம்பாதிக்கிறது? அது டென்ஷன் ஆகுது. சரி, சண்டே கூட எங்கேயும் நான் வெளில போகாமல் வந்து யாரு கூடயும் எங்கேயும் வெளில யாரும் இல்லை. பட் அது வேறு விஷயம். யாரு கூடயும் வெளில போகாமல் நான் இந்த மாதிரி வந்து சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னா எதுக்காக? காசு வேணுன்றதுக்காக தான். அடுத்த ஆர்டர் எப்போ வரும்னு தெரில. அதாவது 12 மணிக்கு அப்புறம் 4th ஆர்டர். காலையில் 3 ஆர்டர் தான் இருந்துச்சு, 12 மணிக்கு அப்புறம் 4th ஆர்டர். சீனீஸ் ஒர்க் எங்கன்னு தெரியலையே. ஒரு ஆர்டருக்குமே கிலோமீட்டர் பொறுத்து தான் வந்து நமக்கு அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் போனால் 9 கிலோமீட்டர் சைனீஸ் எங்கன்னு தெரியல அந்த பக்கம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அமௌண்ட்டும் வேறு தராங்களா. அதனால் லாங்காக போனால் தான் நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ லாஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, ஒரு 8 கிலோமீட்டர் வந்துச்சு, 87 கொடுத்தாங்க. இப்போ இது ஒரு 75 அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த 30, 40ன்னு சொன்னாங்கன்னா நிறைய ஆர்டர் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே போகிறோம், ஆர்டர் வாங்குகிறோம், ஜாலி. ஹலோ, இல்லை ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணுறேன். வந்துட்டான், எந்த ரூம்னு தெரில. இல்லை போட்டிருக்கு, துணியெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கல, ரூம் நம்பர் தெரியல டோரில். வெளியே தான் இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 1:58, 2 மணி ஆக போகுது. அடுத்த ஆர்டர் வந்திருக்கு 705. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓர பக்கத்தில் இருக்கோம். இப்போ இந்த ஆர்டர் இருக்கு பாருங்க, 705 இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. ஆல்ரெடி எந்த தெருலேருந்து வரீங்க? ஐயோ எங்கடா? ஹலோ சொல்லுங்கள் ப்ரோ.
சி டேய் இருறா கூப்பிட்றேன். அது வரேன். ஹலோ, கீழே பிடிச்சி கொடுத்துட்டேன். ஓகே. டேய் என்னடா மறிக்கிற, என் வீட்டு வரியா? இவன் வேற ஒருத்தன் தான் இருக்கான் போலியே. வா. டேய் ஏய் எங்கடா கடிக்கிற? ஏய் உன் பிள்ளைய நீயே கடிக்கிறப்ப இருடா. இந்தடா கவர்றா. டே கைடா. இவ்வளோ பசியில் இருக்கும். கையங்கேயும் கடிக்கிறான் அர்த்தம். இல்லையா? கவருக்குள்ள பாரு பைத்தியக்காரன். ஏய் இல்லை பார். ஸோ காய்ஸ், இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே. இந்த அக்கா பார்த்தியா, அவங்க பையனை எவ்வளோ சேஃபாக பிடிச்சிட்டு போகிறாங்க. நான் பாருங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எதுக்கு அவங்க பையனை கூப்பிட்டு போகிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. இல்லைனா முன்னாடி நிற்க வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு சின்ன பையனானு தெரியல அவங்க கால். பட் ஆனால் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஓட்டிக்கிட்டு கட்டியிருக்காங்களா? இது தெரியாது எனக்கு. ஓகே, இந்த பேக் இருக்குல்ல, இந்த பேக் மாதிரி இருக்குது. அந்த பேக் மாதிரி இருக்கிறத போட்டு அவங்க வந்து அதை கட்டி வச்சுருக்காங்க. அந்த கட்டி அந்த காலெல்லாம் உள்ளே விட்டு அந்த டேப்பு போட்டு எங்கேயும் சுற்றி வச்சுருக்காங்க. அதனால் அது வந்து தெரில பெருசா. டேய் என்னடா உட்கார கூட விட மாட்டேறீங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏய் கால்றா இரா. ஐயோ சரி. டேய் இங்கே இருக்க பாரு லூஸ் பையன். டேய் கைடா. எம்டி கவர் தான் இது. போங்க. உன் மேலே தான் துடைப்பேன். போ, நீ தின்னதெல்லாம் உன் மேலே தான் துடைப்பேன். பார்க்கறது பயங்கரம் வேறானே. டே கேமராடா அது. கரெக்டா கரெக்டா பாய்.
கீரி புள்ள மாதிரி இருக்கான். பாய். ஒருத்தன் வயலே நிற்கிறான். தம்பி வை விட மாட்டியா? ஹேய் வை விட மாட்டியா? திமுரு. நான் 7 மணிக்கு வந்தேன், 10 மணிக்கு போயிட்டேன். ரிட்டன் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 12 மணிக்கு வந்தேன், 4 மணிக்கு போயிட்டு இப்போ திரும்ப 7:30 மணிக்கு வந்திருக்கேன். இப்போ எத்தனை மணி வரைக்கும் ஓடுன்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணி வரைக்கும் ஓட்டுவேன். மொத்தமாக டோட்டல் எவ்வளோ ஹவர்ஸ் வரும் அப்படின்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, எத்தனை ஹவர் இன்றைக்கி ஓட்டணும் என்னன்றதை வீடியோ எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் இப்போ 7:30க்கு வந்தேன், பட் இன்னும் ஆர்டர் வரல. ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் போட்டு வந்துடலாம். இவங்க எல்லாருமே இங்கே எல்லாருமே ஓடிட்டுருக்குது அதுக்காக, இதுக்காக தான். இது மட்டும் இருந்தால் போதும், எல்லாமே பண்ணலாம். சேராதவங்க சேருவாங்க, கூடாதவங்க கூடுவாங்க, பிரிஞ்சவங்க கூட சேர்ந்துருவாங்க. இது தான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இந்த பணத்து மேலேயே வெறுப்பு வர அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும். இதுதான் பணமான்ற மாதிரி தோணும். ஒரு 10,000 யாருக்கிட்டே வந்து கடன் வாங்குறோமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம், இல்லை கொடுக்குறோம், இல்லை இது மாதிரி பெட்ரோல் போடுறோம், ஒரு 1000 2,000 பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா, ஜிபேயில் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அது வந்து ஒரு நம்பராக மட்டும்தான் நமக்கு தெரியுது. 1000 தானே, 1 அழுத்தி 3 0 அழுத்தி போட்டுடலாம். அது எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே தெரிய மாட்டேது, 1000 தானே அப்படின்னு. இதுவே அந்த 1000 ஒரு 100 நோட்டாவோ இல்லை அடா பாவீங்களா இன்னும் ஆர்காடு பிரியாணி அங்கே இருக்குது, அங்கே ஏன்டா 100 அக்செப்ட் ஆர்டரு 100 இல்லை ஒரு 500 2 நோட்டாவோ கையில் வச்சுருந்து அது கொடுக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா? காசு கொடுக்குறோமே அப்படின்னா, இந்த ஒரு 100 2 அப்படின்னா 10,000 20,000 ஜிபே பண்ணுறல, அந்த 10,000 20,000 கையில் கொடுக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம கையில் எடுத்து செலவு பண்ணோன்னா மட்டும்தான் காசோட மதிப்பு தெரியும். இந்த டிஜிட்டல் மணி எப்போ வந்துச்சோ அதுலேருந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன். நியூ ஆர்காடு பிரியாணி கேட்ரிங் சர்வீஸ் எங்கடா இருக்கு? புதுசாக என்ன ஓப்பன் பண்ணிடுறாங்களா? நீதானே என் காதலே நீன்றே. நான் திரும்புறேன்னா இல்லை தெரியல, இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுது அவங்க பக்கம். கண்மணி ஐயோ, நான் வந்து ஸ்விக்கிலையும் ஒர்க் பண்ணேன், ஜொமேட்டோலையும் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். ரெண்டுத்துலேயுமே என்ன காமனான ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அமௌண்ட் அள்ளி தந்தாங்க, அதே மாதிரி தான் ஜொமேட்டோலையும் ஸ்டார்டிங்கில் அள்ளி தந்தாங்க. இப்போ வந்து கிள்ளி கூட தர மாட்டுறாங்க, அந்த அளவு கம்மி பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு லவ் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், போக 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 கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும். ஸ்டார்டிங் நல்லா காசு வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வேறு வேலை எதனா செஞ்சால் கூட இதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் வச்சுருப்பானுங்க, அப்படி போக 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 கம்மியாகி ஒன்றுத்துக்கு இல்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ நான் அங்கேருந்து வந்து வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ இங்கேருந்து 8.6 கிலோமீட்டர் 10.6 கிலோமீட்டர் வருது. ஆனால் எனக்கு வர அமௌண்ட்டு வெறும் 86 ரூபா. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, 8 கிலோமீட்டர் போனாலே 120 ரூபா 110 ரூபா அப்படி மேலே தான் வரும். இது இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா 6 ரூபா வரும். நத்த சொல்ல ஓகே. என்னதான் பிடிக்க வராங்க நேராக தெரியுது. ஒரு நல்ல விஷயம் இவங்ககிட்ட ஹெல்மெட் போட்டு வந்தோம் அப்படின்னா பிடிக்கவே மாட்டுறாங்க. மேக்ஸிமம் ஹெல்மெட் இல்லாதவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுறாங்க. ஹெல்மெட் போட்டிருந்தா விட்டுறாங்க, ஹெல்மெட் இல்லாதவங்க தான் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக்கு இல்லை, பட்டு மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட ஹெல்மெட் வந்து எப்போவுமே போட்டுருங்க. பட் அதுதான் சேஃப், ஓகேவா? லைசன்ஸ் இல்லை ஆர்சி புக்கெல்லாம் கூட மேட்ரு இல்லை, ஹெல்மெட் தான் முக்கியம். அதனால் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள், சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே தான் ஒரு வாட்டி மாட்டி 1000 ரூபா ஃபைன் கட்டேன். இதே ஜொமேட்டோ ஓட்டும் போது இதே பைக்கில் தான், இதே இடத்து தான். ஹெல்மெட் என்ன பண்ணால் என் ரூம்மேட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் எங்கேயோ.
நான் இது ஜொமேட்டோ டிஷர்ட்டில் வந்து ஆல்ரெடி நான் பெருங்குளத்தில் ஒரு வாட்டி மாட்டினேன் ஹெல்மெட் இல்லாமல். பட் ஆனால் அவங்க வந்து வான் பண்ணி விட்டாங்க, ஃபைன்லாம் எதுவும் போடலை, வான் பண்ணி விட்டாங்க. ஏன்னா ஜொமேட்டோ ஓட்டணுன்றதால வான் பண்ணி விட்டாங்க. ஆனால் இங்கே இருந்தால் போலீஸு அவர் விடவே இல்லை. நீ ஜொமேட்டோ ஓட்டி இல்லை ஸ்விக்கி ஓட்டி நீ ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட சம்பாரி, இல்லை 500 ரூபா கூட சம்பாரி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ 1000 ரூபா ஃபைன் கட்டி தான் ஆகணும், நான் ஃபைன் போடுறேன் அப்படின்னாரு. அதுலேயும் அவர் தான் காசு கேட்டார். நீயே கொடுத்தனா ஏன்னா கம்மியாக கொடுத்துட்டு போ, நானாக ஃபைன் போட்டேன் 1000 ரூபான்னாரு. அந்த டைமில் வந்து நான் அவருக்கு கொடுக்க விரும்பலை. நீங்கள் ஃபைனே போட்டுருங்க, என்கிட்ட காசு இருந்துச்சு, கையில் ஒரு 300 ரூபா இருந்துச்சு, ஆனால் நான் கொடுக்கல. ஏதோ கவர்மெண்ட்டுக்கே ஃபைன் கட்டிடலாமே சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். அப்புறம் 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டேன். ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழிச்சா திரும்ப கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இங்கே 1000 ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டேன். ஜிம்முக்கு வந்துட்டு அப்படி போக சொல்கிறேன். 6573 புரியல. நான் ஏற்றுறதுக்கா? நான் நினச்சேன்னா தனுஷ் மாதிரி ஆகிடும், பார்த்துக்கோ. எல்லாரும் தனுஷ் மாதிரிலாம் ஆகிட முடியாது. என்ன சொன்ன? உனக்கு நான் தெரியாமல் கேட்குறேன், அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணின்ற ஆசை இருக்கா உனக்கு? அதுக்கு நீ கேட்க வேண்டியது தானே. டைம் நீ எனக்கு தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுற தெரியுதா? இல்லை எனக்கு வயசாகிட்டு போகுது, எனக்கு வீட்டில் பவுன்னு பார்க்குறாங்க, அதெல்லாம் நீ சொல்லு. என்ன ஆர்டரே வரல இன்னைக்கு. ஸோ கைஸ் இன்னும் ஒரு 2 ஆர்டர் எடுக்கணும். ஒரு 250 இன்ச் வந்துட்டான். இப்போதான் 2 ஆர்டர் எடுக்கணும்னு வந்துட்டான். காதே கேட்கலையே. A2Bயில் வந்துருக்கு. இங்கேருந்து A2B போகணுங்க. பிரியாணியும் இருக்கு, போங்க. பூமேலே வாசல் எங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்ன தாளாட்டினாய் அன்பிலே. நல்லா வாசனையாக இருக்கே. என்னன்னா ரவா தோசை, ஒரு இட்லி. ஒரு ஆர்டர் மட்டும் எடுக்கணும் கைஸ். இது 12 இன்னும் ஒரு 13 ஆர்டர் எடுத்தோம்னா 250 இன்சென்டிவ் வரும். அதுக்காக தான் இவ்வளோ. ஸோ கைஸ் 13வது ஆர்டர். கிட்டத்தட்ட நான் லாகின் எத்தனை மணி நேரம் லாகின்ல இருந்திருக்குன்னு பாருங்களா. இப்போ வரைக்குமே 9.2 ஹவர்ஸில் இருக்கேன். ஆனால் மொத்தமாகவே எனக்கு 12 ஆர்டர் தான் வந்திருக்கு. இப்போ தான் 13வது ஆர்டர் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹவர்லி ஒன்ஸு 40 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் ஆர்டரே வருது. சண்டேனாலே எல்லாருமே வந்து ஓட்டுவாங்க. மேக்ஸிமம் அந்த ரூமில் இருக்கிற பசங்க, பார்ட் டைமில் ஓட்டுற பசங்க, சண்டே மட்டும் ஓட்டுற பசங்க அப்படின்னு நிறைய பேர் ஓட்டுவாங்க. பட் அதனால் இப்போ சண்டேலாம் வந்தாவே இப்போ ரேராக ஆர்டரே அதிகமாக வர மாட்டேது. கிட்டத்தட்ட நான் ஃபுல் டேவாக ஓட்டுறேன். ஃபுல் டேவாக எத்தனை 13 ஆர்டர் தான் அப்படின்னா அது எப்படி ஓகே ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆர்டர் கிட்ட எடுத்துருக்கணும். பட் ஆனால் அவ்வளோ ஆர்டர் வரவே இல்லை. அப்படி இருந்தால் எனக்கே வந்து இப்போ கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு நாள்லாம் ஓட்டுறேன், ஒரு நாள் எனக்கு அமௌண்ட் வரலன்னொடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. 1000 கூட வரலன்றாங்க. இதுவே ரெகுலராக ஓட்டுறவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஒர்க்கே. இதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். வெளிலேருந்து ஒவ்வொருத்தவங்களோட வேலையும் வந்து வெளிலேருந்து பார்க்குறவங்க வந்து நல்லா தான் தெரியும். பட் அதுக்குள்ளே இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம், எப்படி எந்த மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே. சரி, போயிட்டு வரோம். ஓகே. ஸோ காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:20. நமக்கு காலையில் ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே வந்துச்சோ அங்கேயே தான் நமக்கு வந்து லாஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. வாங்க சாப்பிடலாம். அங்கே தான் லாஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டரோட முடிக்க போகிறோம்.
ஸோ கைஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே இன்றைக்கி ஆரம்பித்தோமோ காலைல 7 மணிக்கு அங்கேயே தான் லாஸ்ட் ஆர்டரும் முடிஞ்சுச்சு. சாப்பிடுவாங்க தான் லாஸ்ட் ஆர்டர் முடிஞ்சுச்சு. ஃபைனலி நம்ம எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது முடிய. பேவுட்டில் பார்த்தீங்கன்னா 10.3 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 ஹவரை ரீச் பண்ணிட்டோம். 10.3க்கு 10.13 1013 ரூபா வந்திருக்கு. இன்சென்டிவ் ஒரு 250 ப்ளஸ் ஆர்டர் பைசா மொத்தமாக 10 ஹவர் ஓட்டினா 1013 ரூபா தான் வருமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப கம்மிங்க. ஒரு 1800 1200 சாரி 800 அப்படி இல்லைனா 2000 அந்த சம்திங் வந்திருக்கணும். பட் வரவே இல்லை. நான் 10 ஷிஃப்ட்டுக்கு 10 ஹவர் போடும்போது எவ்வளோ காமிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா 1800லேருந்து 2200 வரைக்கும் காமிச்சிச்சு. இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இன்சென்டிவ் இல்லாமல். இப்போ இன்சென்டிவோட சேர்த்து 1013 ரூபா தான் வந்தது. ஜொமேட்டோலேருந்து முழுக்க ஃப்ராடு வேலை மாதிரி தான் பண்ணுறானுங்க. இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கம்மியாக தராங்க. ரொம்ப கஷ்டம். இதில் 1013 ரூபாயில் பெட்ரோல் மட்டுமே ஒரு 300 ரூபாய்க்கு போட்டிருப்போம். நீ ஃபுல் டே 300லேருந்து 350 ரூபா வரும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ நிற்குன்னு நினைக்கிறீங்க? 700 சம்திங் பேலன்ஸ் நிற்கும் பெட்ரோல் போக. இன்றைக்கி ஃபுல்லாக 10 ஹவர் ஓட்டினது எனக்கு வந்தது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 700 ரூபா. இதை வச்சு என்ன பண்ணுறது? ஸோ கைஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து காட்டுறேன் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கேட்டால். கிட்டத்தட்ட 10 ஹவர் ஓட்டியிருக்கோம்ல 1013 ரூபா. இது இந்த 10 ஹவர் ஜொமேட்டோவில் வந்து இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அடுத்து இன்னொரு வீக் வந்து ஸ்விக்கி பார்ப்போம். அடுத்து ரேபிடோ பார்ப்போம். ஸ்விக்கி ரேபிடோ ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அதில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. சத்தியமாக ஆனால் 1013 ரூபாலாம் நான் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதை விட அதிகமாக ஒரு 1800 சம்திங் அப்படி வரும். ஆனால் சாதாரண ஓட்டல 10 ஹவருக்கு மேலே ஓட்டியிருக்கோம். அதனால் இவ்வளோ கம்மியாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி வருத்தமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, விடுங்க. சரி ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. ஓகே டாட்டா, see you, bye.